அப்புறம் தான் மற்ற காரியம். முதல்ல கர்த்தர், ரெண்டாவது குடும்பம், அப்புறம் தான் மற்ற காரியம். நீங்கள் தலைகீழாக போவோம். முதல்ல வேலை, பண வரவு, அப்புறம் சமுதாயம், அப்புறம் ஜனங்க, சொந்த ஜனங்க, அந்நிய ஜனங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் முடிச்சுட்டு குடும்பத்துக்குள்ளே வருவாங்க. வந்தவரை இந்த குடும்ப ஜபம் அதில் கலந்துக்கிறது இல்லை. இந்த சண்டே போய்க்கலாம், பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்குறோம் ஆண்டவரை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கொள்கிறோம். இதுக்கு வேத அத்தாட்சி வேணுனாலும் இருக்குது. பரிசுத்தவான்கள் குடும்பத்தில் பிறந்த ஜனங்க, பரிசுத்த தேவனை தொழுத ஜனங்க, பரிசுத்த தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஜனங்க பரிசுத்தமாக வாழ முடியல. காரணம் என்ன? இச்சை. உங்கள் மனம் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை. உங்கள் மனம் மறுரூபம் அடையலை. மனம் புதிதாக மறுரூபமாகிறீர்கள். தங்களை காட்டிலும் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறார்கள். ஒரு துணையை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்களை குறித்து ஒரு மேட்டிமை இருக்குன்னு அர்த்தம். இந்த பெண்மணி என் வாழ்க்கையில் வராது இருந்தால், இந்த ஆண் எப்போ புள்ளெல்லாம் பெற்று 20 வருஷத்தில் இந்த மனுஷன் மட்டும் என் வாழ்க்கையில் வராது இருந்தா எங்கேயோ போயிருப்பேன் என்னமோ ஆயிருப்பேன். அதாவது இருக்கிற வாழ்க்கையை நிராகரிக்கிறது, மறுதளிக்கிறது கொஞ்சமும் அவங்க மனசாட்சி இல்லாமல் செய்கிற ஒரு காரியம். பெரும் பாலோர் இது செய்து கொண்டிருப்பார்கள். கணவனுக்கு விரோதமாக மனைவியும், மனைவிக்கு விரோதமாக கணவனும் இந்த கடைசி நாட்கள் நடக்கிறார்கள் சொன்னால், இதெல்லாம் உலகத்தின் ஆவி தரித்தவர்கள் செய்யலான்னா செய்கிறாங்க. அவங்க செய்யலான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, ஆனால் பரிசுத்தாவை தரித்தவங்க இது செய்யக்கூடாது. அன்பும் தெளிந்த புத்தியும் பயமில்லாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறான். பயப்படாதேன்னா பயப்படுற காலத்து கூட பயப்படுறதில்லை ஜனங்க. பாருங்க, அவங்களால ஜீவிக்க முடியல. மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் எதுவுமே உருப்படியாக இருக்காது, பூரணம் வராது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னே 10 வாட்டி ஜபம் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, ஒரு வாட்டி ஜபம் பண்ணாலும் இல்லை. ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ள, நான் போகிறேன், எல்லாம் நான் டிசைட் பண்ணிட்டு நான் பண்ண போகிறேன். இந்த தேவன் உள்ளே வரப்பவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம நினச்சது செய்ய முடியாது. கர்த்தர் நடத்த வேண்டுமா, அல்லது கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் இருக்க வேண்டுமா, ஆண்டவரே நான் சொல்லுகிறதை நீர் கேளும் என்று சொல்லுகிறீர்களா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கூட்டி கழித்து பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையில் என் பிள்ளை தான் படிக்கணும், அல்லது பிள்ளை நல்லா படிக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் வரைக்கும், பிள்ளை கல்யாணம் இல்லை கல்லறை போகிற வரைக்கும், நான் கல்லறை போகிற வரைக்கும், என் பிள்ளை என்னை பார்த்துக்கொள்கிற வரைக்கும், மாம்சம் இருக்கிற வரைக்கும் இந்த தேவைகள் இருக்கும். இந்த தேவைகள் இருக்கிற வரைக்கும் ஜபம் இருக்கும். இந்த தேவைகள்லாம் இல்லைனாக்கா ஜனங்க பின்வாங்கி போயிடுறாங்க. நம்ம நினச்சி கொள்வது அதுதான். ஐஸ்வர்யவான் தேவன் ராஜ்யத்தில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவன் எல்லாமே பணத்தில் பேசுகிறான், பணத்தில் சாதிக்கிறேன்னு சொல்கிறான், நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட மாட்டான். இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? சாதாரணமாக இருந்து உயர்த்தப்பட்டால் கூட இந்த பேய் ஏறிடுது, இந்த கிருமிகள் தாக்கிடுது ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுக்கு தான் சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எங்கே போய் நிற்க முடியும்? உங்கள் தனி ஜபத்தில் உணர்ந்து நீங்கள் ஜெபிங்க. பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, சரீரத்தில் சுகவீனங்கள் உள்ளே வந்தாலும் சரி, இதெல்லாம் யோபினுடைய புத்தகத்தில் பார்க்குற பொழுதே தெரியும். குடும்ப ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு குடும்ப நபருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற நம்ம சபையில் வர மந்தையில் வர ஆடுகளுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கணும். என்னை ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தெரிந்திருக்கணும். திருடன் கொல்லும் அழிக்கும் வருகிறான் வேற ஒன்றுக்கும் வரான். இதையெல்லாம் யோபின் புத்தகத்தில் வாசித்திருக்கிறோம். வறுமை வந்ததும் சரி, பொருளாதார பற்றாக்குறை வந்ததும் சரி, சரீரத்தில் கோளாறு வந்ததும் சரி, இதெல்லாம் தேவனோட திட்டத்தில் இல்லாத ஒரு காரியம். இதெல்லாம் செய்யக்கூடியவன் பிசாசு. இதுக்கு தேவனுக்கு சம்மந்தம் இல்லை. இதையெல்லாம் போய் மாட்டிக்கொள்கிற ஜனங்களை குணமாக்குறது தான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம், அன்பும் மனதுருக்கமாக இருக்குது. அதான் உண்மை. தேவன் நோய் நமக்கு கொடுக்கறது இல்லை, நம்ம போய் மாட்டிக்கொள்றதில்ல. கர்த்தர் குணப்படுத்துகிறார். நல்ல தேவன் நம் தேவன். ஆனால் அந்த குணப்படுத்துகிறதுக்கு முன்பாக, நோய் வந்த பிறகு ஜெபிப்பதற்கு முன்பாக, வருமுன் காப்போம் என்ற இதில் பக்குவத்தில் அந்த பிசாசை எதிர்த்து நிற்கணும். நீங்கள் ஜெபத்தில் கடிந்து கொள்ளுங்க, உற்சாகப்படுத்தாதீங்க. பிசாசுன்னா கோர முகத்தோடு வரும்னு நினைக்காதீங்க, நட்பின் மூலம் வரும். எப்போ உங்கள் ஜபத்துக்கு ஒரு போராட்டம் வருகிறதோ, ஜபத்துக்கு ஒரு பிரச்சனை வருதோ, உங்கள் மனம் யூ வில் ஃபீல் அ சஃபகேஷன் இன்சைட் யூ. ஒரு மூச்சு திணறல் போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும். இந்த ஜனங்கள் வந்தாலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. கசப்பினால சொல்ல, பாவம் அவர்களுக்குள் கிரியை செய்கிற ஆவிகள் சுற்றிலும் நம்ம அப்படி ஆவி மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனுஷ ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் கடிந்து கொண்டு அதை குறித்த அறிவு ஞானம் உங்களுக்கு வேத புஸ்தகம் தருகிறது.
மனம் சொல்லுகிறது நகோமியை பார்த்து, பெத்லகேமை விட்டு போ. ஏதேன் தோட்டத்தில் வந்து பிசாசு ஏதேனை விட்டு போ என்று சொல்லியிருந்தால் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்கிறது வீக் பாயிண்ட். உங்களுக்கு என்ன பலவீனம் என்று உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எது நமக்கு பலவீனம் தெரியுமா? இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறோமே, பலவீனம் வந்தால் தான் ஏன் தெரியும். இந்த பலவீனம் நான் சொல்ல, கை நோவுது, கால் நோவுது, இடுப்பு நோவுது, உடல் முழுவதும் நோவுது. நோவு இருக்குது, மாம்சம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும். இந்த பலவீனத்தை நான் சொல்ல, உங்களை தேவனை விட்டு துரத்துகிற ஒரு இடம் இருக்கிறது. உங்களையும் தேவனையும் பிரிப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய பலவீனம். சிலருக்கு பணமாக இருக்கும், சிலருக்கு பெண்ணாக இருக்கும், பொண்ணாக இருக்கும், மண்ணாக இருக்கும். ஒரு இடம் வாங்குறது தப்பா, பொண்ணாபரணம் போடுறது தப்பா, இல்லை ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறது தப்பா, இல்லை ஒரு பெண்ணை நேசிக்கிறது தப்பா, பிள்ளைகளை நேசிக்கிறது தப்பா, எது வேணால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எது ஒன்றுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து செயல்பட்டது நல்லமாக இருக்கும். இந்த அறிவு கொண்டு வருகிற இடம்தான் ஜபம். ஜபம் செய்கிற பொழுது உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் வரணும். ஜபம் பண்ணி டிவோர்ஸ் வாங்குறாங்க. ரொம்ப நாளாக ஜபம் பண்ணோம், டிவோர்ஸ் கிடைக்கல, பண்ணி ஜபம் பண்ணி வாங்கிட்டோம். இனி அந்த மிருகத்தோட வாழ முடியாது. நான் டிசைட் பண்ணது தான். கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் டிவோர்ஸ் வாங்கலாங்க? கர்த்தர் கை விட்டுருவாரா? சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு பசங்க வச்சுருக்கீங்க, நாளைக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. என்னென்னலாம் சொல்கிறீங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்பாக இருக்கிறாயா? இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூறினத்தில் அன்பாக இருக்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், அதுக்கு இருமாப்பு இருக்காது. இந்த வேலண்டைன்ஸ் டே லவ் இதில் ஒட்டிடும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை வச்சு பார்க்கிற பொழுது, இதை உண்மையிலே ஒரு விசுவாசி கடைபிடிக்கிற பொழுது எல்லா சூழ்நிலையும் வாழ முடியும். சபையை விட்டும் போக மாட்டான், குடும்பத்தை விட்டும் போக மாட்டான், பெற்றோர்கள் பிள்ளைகளை நிராகரிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோரை நிராகரிக்க மாட்டாங்க. சில டைம்லலாம் மனசுக்குள்ளே 1000 இருக்கும், சொல்லுவாங்க, சொல்ல முடியல, செய்கையில் காட்டுறாங்களா இல்லையா? பிள்ளைகள், பெற்றோர்கள், பணம் வரட்டும் பார்த்துக்கிறேன், இந்த வேலையெல்லாம் முடியட்டும் பார்த்துக்கிறேன், திருமணம் ஆகட்டும் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் இந்த உறவுகள்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. உங்களை யாரோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். யார் இயக்குகிறார்கள்? உங்கள் மனம். உங்கள் மனதை இயக்குகிறது யார்? தேவன் எங்கே இருக்கிறார்? தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறார்? அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நம்ம பேசுகிற பொழுது, அல்லது பாடகர் அல்லது சபையில் பலிபீடத்துலேருந்து பாடுவாங்க இல்லையா? பார்க்குறீங்க இல்லையா? நல்ல பாட்டு, காதுக்கு இனிமையான பாட்டு, நல்ல இசை, கரங்களை உயர்த்தி அப்படியே ஆராதித்து, இப்படி 2 ஸ்டெப்பு லெஃப்ட்லேயும் 2 ஸ்டெப்பு ரைட்லேயும் வச்சு கைகளை உயர்த்தி, முன்ன மாதிரியெல்லாம் அங்கேருந்து இங்கே குச்சின்லாம் வந்திருந்தாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் செய்யறதில்லை. மெச்சூர்ட் ஆகிடுச்சு, சப்பை உஷாராயிட்டாங்க எல்லாம். அதை அசிங்கமாக அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுகிற பொழுது, கொஞ்சமாவது உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படணும், உங்கள் ஆத்துமாலே மறுரூபமாகணும், உங்கள் மன மறுரூபமாகணும். இது ஜபம் முடிச்சுட்டு போனோடனே மறுபடியும் பழைய மனுஷனாக தான் இருக்கும். பாடுறவரையோ கைகளை உயர்த்துறவங்களையோ குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. அதில் சமாச்சாரம். நீங்கள் தொடப்பட்டதன் நோக்கமே தேவ சாயல் தரிக்கும்படி, ஏதோ ஒரு பரலோகத்தின் நோக்கத்துக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன், எல்லாம் செய்யுங்க, வேணான்னு சொல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற அட்டுழியத்தை எடுத்து போட்டுருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்கள் மனம் ஏன் மறுரூபம் அடைகிறது இல்லை? மறுரூபத்திற்குரிய ரகசியம், நகோமி இஷ்டப்படி போகிறாள். காசு இல்லையா கையில், நான் போலன்னா யார் என் குடும்பத்தை காப்பாற்றா? எனக்கு 2 பசங்க தெரியுமா உனக்கு? 2 ஆம்பளை பசங்க. அதே 2 ஆம்பளை பசங்க ஈசாக்குக்கு இருக்குது. ஆதியாம் புஸ்தகத்தில் அவர் எகிப்துக்கு அவரும் ரெடி ஆகிட்டார் போகிறதுக்கு. சம்பாரிச்சுன்னு வரணும் இல்லையா? குடும்ப தலைமை இல்லையா? இங்கே வாசம் பண்ணு, அங்கே தான் ஒன்றும் இல்லையா ஐயா? அங்கே வாசம் பண்ணுனா வாசம் பண்ண, அவ்வளோதான். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ்க்கை இருக்குது? இப்போது சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்துகிறதா? உங்களுடைய செலவுகள் உங்களை கட்டுப்படுத்துகிறதா? செலவுகள் நடத்தும் சிலரை, தெரியுமா உங்களுக்கு? செலவுகளே நடத்தும். பணம் கட்டணும், கரண்ட்டு பில் கட்டணும், இல்லைன்னா பிடிங்கிடுவான், ஃபியூஸ் கேரட் பிடிங்கி போயிடுவான். இப்போ அதுக்கு அரேஞ்ச் பண்ணணும், அதுக்காக ஒரு ஓட்டம் ஓடுவாங்க. எங்கே போனோம்? எங்கேயாவது போய் அந்த பொருளாதாரத்தை தேடிட்டு வரணும். கடன் வாங்குறானோ, உழைக்க போகிறானோ, கூலியை தேடி போகிறானோ,